மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? கதை. என்ன பற்றிய கதையாக இருக்கும்? தவளை பற்றின கதையோ? இல்லை. என்னது? நரியோ, பட்டு நரின்ற ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியோ? காட்டில் ஒரு பெரிய ஒரு காடு ஒன்று இருந்தது. சரியோ? அந்த காட்டில் நரியெல்லாம் சேர்ந்து என்ன செய்வினாம்? ஊழையிடுவினம். என்ன அதை பாட்டு பாடுறேன்னு சொல்லுவினாம். என்ன செய்யினாம்? பாட்டு பாடுவினாம். என்னென்னு பாட்டு பாடுவினாம்? ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமோ? சரி, உங்களுக்கு நான் சொல்லி தந்த பாட்டு, சின்ன சின்ன கண்டுக்குட்டிலாம் சொல்லி தந்திருக்கிறேன். அதை நாங்கள் ஊன்னு பாடுவோமா? ஊ 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 நல்லா இருந்தது. என்ன நரிப்பாட்டு நல்லா இருந்ததோ? நல்லா இருந்தது. சரி, நீங்களும் ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஊன்னு சொல்லி பாருங்க. முதல் சரி வேண்டாம், முதல் அம்மான்றதை சொல்லி பார்ப்போம். என்ன இவ பாடினோம், நாங்கள் முதல்ல ஒவ்வொரு சொல்லா சொல்லி பார்ப்போம். பிறகு என்ன செய்வோம்? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. இந்த அம்மா ஊ, அப்பா ஊ, தண்ணீர் வேண்டும். ஓ ஓ ஓ ஓ, பாடசாலைக்கு போகின்றேன். அம்மா இங்கே வாருங்கள், நான் படிக்கப் போகின்றேன். ஊ, நீங்க அந்த சவுண்ட் சொல்ல வேணும். நான் படிக்க போகிறேன். எங்க காணையில சத்தத்தை கேட்கல. வெரி குட். நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவேன். நான் ஊ, ஆரோக்கியமான உணவு ஓ ஓ ஓ ஓ ஓ சாப்பிடுவேன். ஓ ஓ ஓ, என்ன நல்லா இருக்கு. என்ன சரி, நாங்கள் என்ன செய்கிறோம்? நரி மாதிரி கதைச்சு கொள்கிறோம். என்ன நரி இப்படியே கதைக்கிறது? நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன். நான் ஊ, நல்ல பிள்ளையாக ஊ இருப்பேன். ஊ, என்ன நான் நடனமாடுவேன். ஊ, நான் அழுவேன். ஊ ஊ, நான் நித்திரை கொள்வேன். ஊ ஊ. வெரி குட். கட்டிக்கார பிள்ளை. நீங்கள் இப்போ நரி பாஷை பேசுகிறீங்களே, அப்படி நீங்கள் உங்களை விருப்பமான சொற்களை வச்சு என்ன செய்யலாம்? சொல்லி இப்படி நரி பாஷை பேசிக்கொள்ளலாம். அதே மாதிரி விலங்கள் போலவும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் நரிக்கை பற்றி பாடுறபடியா இப்போ நரி இந்த பாட்டு இப்படித்தான் இருக்குமே. என்ன நல்ல பாட்டு இல்லாமல் பாடுவார். என்ன அப்போ அதோடு சேர்த்து மற்ற நரிகளும் சேர்ந்து பாடினம்மா. பாருங்க, அவர் நல்ல பாடுவா. ஒரு பெரிய ஒரு மரக்குத்திக்கு மேலே ஏறி நின்று தன்னை ஒரு அழகான ஒரு பாட்டு வந்து பாடுறார். ஓ, மற்ற பிராணிகளுக்கு இது தொல்லையாகி போனது. நரிந்த பாட்டை மற்ற பிராணிகளால் கேட்கவே முடியல. ஆஹா, இந்த நரி பாட ஆரம்பிச்சிட்டுதே, என்னால் தாங்க முடியல. எல்லா பிராணிகளும் என்ன செய்யணும்? காதை மூடிக்கொண்டு அங்கே யார் அடிக்கணும்? ஒட்ட வச்சுவிங்கி, யானை, குருவி, சிங்கம், குரங்கு எல்லாரும் அங்கே வந்து நின்று நிறைய பேசினோம். என்ன தயவு செய்து நீ பாட வேண்டாம், எங்களால் தாங்க முடியாமல் இருக்குது. நீங்கள் பாடினா சொல்கிறவையோ
இல்லை நீங்கள் நல்லா பாடுவீங்களே, என்ன நீங்கள் நல்ல ஒரு குரலில் நல்ல இசையாக பாடுவீங்க. ஆனால் நிறைய பாடுற பாட்டு கேட்க முடியல. எல்லாரும் வந்து பேசிட்டேன் பேர் ஒட்ட வச்சுவீங்கலாம் கோவத்தில் கண்ணு இப்படி பெருசாகி கொண்டு பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லினான். சரியோ அங்கே பார்த்தா வேட்டு நெறியும் நிறைய துரத்தை தொடங்கிட்டு வவ் 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 வவ்ன்னு சொல்லி பாடவே வேண்டாம், எங்களால் காது கொடுத்து கேட்க முடியலைன்னு சொல்லி என்ன செய்யணும், வேட்டை நாய் இல்லாமல் என்ன செய்யணுமோ, வேட்டை நாயும் பயங்கரமானது பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா இந்த இந்த கூறுகளை இந்த நாங்கள் வீட்டை வளர்க்குற நாய்களே சில நாய்கள் வந்து என்ன செய்யும், கடிக்கும். என்ன சில நாய்கள் கடிக்கும், சில நாய்கள் குழைச்சி போட்டு விட்டுடும். ஆனால் ஒரு வீட்டை நாய் நிற்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும், கூப்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும். கூப்பிடாம உள்ளே போகலாமோ இல்லை, அது வந்து பட்டுன்னு கடிச்சிடும். பாருங்க எவ்வளோ வடிவான ஒரு காடு மேடு பள்ளம் இல்லாமல் இருக்குது, நிறைய மரங்கள் இல்லாமல் இருக்குது. அந்த நாய் என்ன செய்யணும், அந்த நிறைய துரத்தி விடினான். அந்த நிறையான என்ன செய்கிறார், இவ பேசியும் பாடாமல் விட்டவரோ இல்லை, யார் பேசினது, ஒட்டவச்சிவிங்கி குருவி யானை சிங்கம் குரங்கெல்லாம் வந்து பாட வேண்டாம்னு பேசியும் அவர் என்ன செய்கிறார், பாட்டு பாடுறார். என்ன பாட்டு, ஊ காது போடுறீங்க, காது மூடிட்டீங்களோ டீச்சர் பாடுறேன்னு. சரி அந்த நரி பாடுற பாட்டுக்கு காதை மூடிட்டினா அப்புறம் என்ன செய்கிறார், போய் பாட்டு பாடுறார். என்ன ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு சொல்லி நரி பாட்டு பாடுறார். அந்த நேரம் என்ன செய்யணும், வேட்டு நாய்கள் எல்லாம் வந்து வவ் 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 வவ்ன்னு சொல்லி வேகமா வவ் 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 வவ்னு வேகமா துரத்தினம். அப்போ நரி வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாரார். சரியோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கதைக்கிறாரு, இந்த பாட்டு ஒருத்தன் கேட்கணும் இல்லை, எனக்கு சரியான கவலையாக இருக்குது, நான் நல்லா தானே பாடுறேன், நான் நல்ல அருமையான குரலில் நல்ல பாட்டு இல்லாமல் பாடுறேன், ஆனால் மற்ற மிருகங்கள் இல்லாமல் என்ன செய்யணும், இன்னும் பேசினம்னு சொல்லி அவர் வந்து கவலைப்படுறார். இல்லை பேர் நரிக்கு பட்டு நரி வந்து என்ன செய்கிறார், கவலைப்படுவார். என்ன எல்லாரும் பேசி கொண்டிருக்கணும், நான் என்ன செய்கிறது இப்போன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்போ மெட்டு நெறியலான்னு சொல்லினா பட்டு நெறியால் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, அவர் பாடுறேன்னு பாட்டை பாடிக்கொண்டு நிற்கிறார், ஒரு இடத்துலையும் எங்களை சேர்க்கினம் இல்லை, அதால் தயவு செய்து பாட வேண்டாம்னு சொல்லி அந்த பட்டு நெறியை சொல்லினோம். ஆனால் இப்போ பட்டு நெறியோட ஒரு நெறியுமே சேர்றேல. சரியோ பட்டு நெறியோட ஒரு நெறியுமே சேர்றேல. ஏன் சேர்றேல, இவர் பாடுற தலங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி சேர்றதே இல்லை. ஆனால் நிறையும் பாடி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன சும்மா முதலெல்லாம் ஊன்னு பாடுவேன். இப்போ ஒரு சந்ததி போட்டு பாடுறாரு. என்ன ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ பாடுங்க நீங்கள். ஓ 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 திருப்பி பாடுங்க. ஓ 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 அவர் என்ன செய்கிறார், பாட்டு பாடி 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 பழகிறார். சரியோ அங்கே என்னத்துக்குள்ள நின்று பாடுறார், சரி நான் காட்டில் தானே பாடினா பிரச்சனை என்று சொல்லி ஒரு குளத்துக்குள்ள வந்து நின்று பாட்டு பாடுறாரு. அவர் விடாமுயற்சியாக அடுத்தது என்ன செய்கிறார், குளத்துக்குள்ள வந்து நின்று பாடினா ஒருத்தருக்கும் கேட்காதானேன்னு குளத்துக்குள்ள வந்து பாடுறார். ஆனால் அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு காத்திருந்ததாம். பாருங்க அவ்வளோ முயற்சி செய்கிறார். அங்கே ஒரு பெரிய முதல்ல வாயை திறந்து கொண்டு வருது. ஆகா எனக்கு இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்குது, என்ன நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்குது, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், பாட்டு பாடுற நிறைய பிடிச்சி சாப்பிட போகிறேன்னு இந்த முதல்ல என்ன செய்கிற சந்தோஷமாக வர்றார். இந்த குளத்துக்குள்ள பாருங்க என்ன பூத்தி இருக்கு, தாமரைப்பூ இருக்கு, வேறு என்னென்ன விலங்குகள் இருக்கு, முதலை தவளை மீன் எல்லாம் இந்த குளத்துக்குள்ளே இருக்கேன்னு முதல்ல நல்ல பெரிய முதலையாக இருக்கிறார். பார்த்தீங்களே
அது வந்து மெதுவா ஊர்ந்து 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 வார இங்கே நரி இதில் நிற்கிற. அப்போ கிட்ட வார நரி ஊந்து சாரி முதல்ல ஊந்து வார வேற நரி பார்த்துட்டு ஆஹா நான் தப்பினால் பிழைத்தால் போதும்ன்ட்டு அந்த குளத்திலேருந்து பாஞ்சு வழியில் வந்து ஓடுறார். என்ன அந்த அந்த நரியும் விடுறாரில் என்ன செய்கிறார், முதல் காட்டுக்குள்ள பாடி பழகிறார், குளத்துக்குள்ள வந்து பாடி பழகிறார். ஆனால் அவரால் முடியலை, ஒரு விலங்களும் ஏற்றுக்கொள்ளலை. பின்பு ஒரு நாள் குயிலின் சங்கீத வகுப்பில் செய்தாது. குயில் இருக்கிறது தானே, குயில் நல்ல வடிவாக்குவோம் பார்த்துனீங்களே, ஓ கேட்டுருக்கிறீங்களோ, ஓ குயிலை பார்த்துனீங்களோ, ஓ பார்த்துருக்கீங்களேங்க, மரங்களில் பார்த்துருக்குறீங்க. அது எப்படி கூவும், கூ 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 ஒரு 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 நாதமாக வரும். அது என்ன பிள்ளைகள், இடையில ஒரு பிசிறு இருக்காது, அப்படி அழகாக இருக்கும். காலம் விடிய விட போகும் பிள்ளைகள். அந்த கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் குயில் கூவ தொடங்கிடுமா பிள்ளைகள். சரியோ, கூவ தொடங்கிச்சுனால் சித்திரை மாதங்களை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குயிலின சத்தம். மத்தியான நேரம், இரவு நேரம், எல்லா நேரங்களையும் இந்த குயில் வந்து பாட்டு பாடிக்கொண்டே இருப்பேன். கூ 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 கூ. அது ஒரு குயில் கூவ, ஒரு இதொரு குயில் இதொரு குயில், சரியோ, ஒரு குயில் கூவுது கூ, இப்போ மற்ற குயில் கூவுது கூ, இப்போ இந்த குயில் கூவுது குக்கூ, 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 இப்போ இந்த குயில் கூவுது குக்கூ குக்கூ குக்கூ, இந்த குயில் கூவுது குக்கூ குக்கூ குக்கூ. சரி, இப்போ எல்லா குயிலும் கூவுங்க. நல்லா இருக்கு, கட்டிக்கார பிள்ளை. நீங்களும் நல்ல வடிவாக கூப்பிடுறீங்க. இந்த குயில்ட பாட்டு வகுப்பு, குயில் வந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வச்சு பாட்டு வகுப்பு நடத்தினோம். அம்மாப்பா அந்த நரியும் என்ன செய்கிறார், ஓ குயில்கிட்ட போய் கேட்குறார், எனக்கும் நல்லா பாட்டு பாட வேணும்னு ஒரு ஆசை இருக்குது, என்னையும் உங்களை வகுப்பில் சேர்த்து கொள்கிறீர்களான்னு சொல்லி என்ன செய்கிறார், அந்த நரி வந்து குயிலிட்ட கேட்பேன். சரியோ, சரி. இப்போ குயில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓ வேறுமையில இப்படி இல்லை, நிறைய பாட்டு பாடுறாருண்டே, இப்படி நின்று பாட்டு பாடுறாரு, இப்படி இல்லை நின்று பாருங்க ஊ, அடுத்த இப்படி வச்சு கொண்டு பாடுறேன் ஊ, அடுத்தது படுத்திருந்து பாடுறாரு, அடுத்தது பாருங்க பின்னாடி தூக்கி வச்சு கொண்டு பாடுறேன் ஊ என்று சொல்லி அவர் விதமாக பாடுறார். அவர் பாடுற பாட்டை வந்து குயிலால் கேட்கவே முடியலை. குயில் சரி நான் பாட்டு சொல்லி தாரேன்னு சொல்லி எடுக்க தொடங்கிட்டு, ஆனால் குயில் காது இறுக்கி மூடிட்டு, ஆஹா என்னால் கேட்க முடியலையேன்னு சொல்லி அவர் என்ன செய்துட்டார், காதை இறுக்கி மூடிட்டார். அப்போ குயில் கூப்பிட்டு சொன்னார், சரி பட்டு நரி உங்களால் பாட முடியலை, தயவு செய்து நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று முயற்சி செய்யுங்கோவன் என்று சொல்லி இந்த குயில் வந்து நரிகிட்ட கேட்குறார். சரியோ, அப்போ நான் நரி என்ன செய்திச்சுது, என்ன தான் குயில் படிப்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ நான் என்ன செய்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு அந்த நரி காட்டை விட்டே வெளியில் போகிறாரு. என்ன காட்டுக்குள்ளே பாடினா மிருகங்கள் வந்து தென்னை பேசினாம், சரி குளத்துக்குள்ளே பாடினா குளத்தில் இருக்கிற முதல்ல எல்லாம் தென்னை துரத்தி கொண்டு வருது, சரி வரையில். அடுத்தது குயிலிட்ட பாட்டு கிளாஸுக்கு போனேன், குயிலும் சொல்லி போட்டேன், தன்னால் பாட்டு சொல்லித்தர முடியாது, என்னால் முடியவே இல்லைன்னு. அப்போ நரி கவலை தானே, என்ன தான் வாழ்கிற காட்டை விட்டு வெளியில் போகிறேன். வெளியில் போனால் இங்கே அந்த காடே அமைதி ஆகிட்டுது. என்ன இங்கே பாட்டு பாடுறதுக்கு ஒரு தரம் இல்லை தானே, இங்கே குளத்தில் வந்து மீன்கள் எல்லாம் படிவாக சந்தோஷமாக இருக்கணும், இந்த பறவைகள் எல்லாம் படிவாக சுற்றி கொண்டு பறந்து கொண்டு திரியின மெயின் ஓ நரி பாட்டு பாடலண்டபடியாக காடை எப்படி ஆயிட்டுது, இப்போ அமைதியாயிட்டுது. சரியோ,
அப்போ கொஞ்சம் காலம் சரி இப்படி கொஞ்சம் காலம் போயிட்டுது. ஒரு நாள் காட்டில் வந்து நல்ல ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. என்ன ஊ ஊ ஊ ஊ நல்ல ஒரு பாட்டு தத்துவம் ஒன்று கேட்குது. சரியோ என்ன கேட்டது இப்போ நல்ல பாட்டா? அப்போ எல்லாரும் காது கொடுத்து கேட்கினேன், எங்கே இந்த பாட்டு கேட்குது, யார் பாடுறது இப்படி ஒரு நல்ல ஒரு பாட்டை? நாங்கள் பறவைகள் மீன்கள் தவளை இல்லாமல் இந்த பாட்டு வந்த திசையை நோக்கி பார்க்கினோம். அங்கே பார்த்தா நரி என்ன வாசிக்கிறார்? புல்லாங்குழல். என்ன புல்லாங்குழல் வாசிக்கிறார் இப்போ நரி. வாவ், நல்லா இருக்கோ. இப்போ பறவைகள் இல்லாமல் வந்து கேட்கினம், தும்பி பூச்சி இல்லாமல் வந்து கேட்கினம், தவளை இந்த குருவியல் இல்லாமல் வந்து கேட்கினம், மீன் கூட மேலே வந்திருந்த இப்போ நிறைய அந்த புல்லாங்குழல் இசையை மிகவும் கேட்டு ரசிக்கிறோம். என்ன பிள்ளைகள்? அப்போ மிருகங்கள் அங்கே காட்டு மிருகங்கள் எல்லாரும் ஓடி வந்து கேட்பினம். இப்படி எல்லாரும் இப்போ நிறைய பாட்டை என்ன செய்யணும்? விரும்பி கேட்பினம். என்ன அப்போ அவர் யோசிச்சிருக்கிறாரு, நான் என்னால் பாடத்தான் முடியல, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? ஊன்ற சவுண்ட் தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் புல்லாங்குழலில் எடுத்து ஒரு பாட்டுன்னு வாசிச்சிங்கன்னா அதை என்ன செய்யும்? ஒரு நல்ல ஒரு நாதமாக தான் வெளியில் வரும். என்ன பிள்ளைகள்? அந்த பாட்டு நீங்கள் பாடுற மாதிரி இருக்காதானே? ஒரு நாதஸ்வரமோ இல்லாட்டி பிபி என்ன புல்லாங்குழல் வகையை சார்ந்த என்ன நாதஸ்வரம், வேறு என்ன பிள்ளைகள்? ஊதுவம். அந்த நீங்கள் பூவரசம் இலையில் சுற்றி போட்டு பிபி பிபின்னு ஊதுவீங்கள், அது இல்லாமல் என்ன ஒரு நாதமாக வெளியில் வரும். என்ன பிள்ளைகள்? சரி, அப்போ அதான் எல்லாமே என்ன செய்யும்? நல்ல ஒரு இசையாக வெளியில் இப்போ வர தொடங்கிட்டுது. அப்போ அதை கேட்ட உடனே எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக தங்களோட தலையாட்டி ஆட்டி ஆட்டி ரசித்து பார்ப்பினோம். சரி, நரி வந்து தன்னால் முடியலை இயலையிலன்னு சொல்லி போட்டு விட்ட வேறோ இல்லை, தன்னால் எது முடியுமோ அந்தளவுக்கு அவர் முயற்சி செய்தவர். என்னென்ன முதல் அவர் முயற்சி செய்து என்னென்ன தோத்தவர்? பாட்டு பாட காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே பேசிச்சது. பிறகு வேட்டை நாய்கள் துரத்தினது. அதுக்கு பிறகு குளத்துக்கு தங்களோட நரி கூட்டங்களை தங்களோட கூட்டமான நண்பர்களான நரி கூட்டங்களும் வேண்டாம் உங்களால் பிரச்சனைன்னு சொல்லிட்டினாம். அடுத்தது குளத்துக்குள்ள வந்து பாடினாம், முதல்ல துரத்திச்சுது. அப்புறம் குயிலிட்ட பாட்டு கேட்க போனால் குயில்னு சொல்லி போட்டார், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது திறமை இருந்தால் பாருங்க உண்டு. அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார்? யோசிக்கிறார், எனக்கு வேறு என்ன திறமை இருக்குது, நான் என்ன செய்யலாம், என்ன இப்படியே இருக்கலாமோ இல்லாட்டி இப்படியே ஒன்று நான் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வுண்டு இருக்குது. இப்போ பாருங்க, எல்லாரும் துரத்தினவே இப்போ வந்து வடிவாக என்ன செய்யணும்? சந்தோஷமாக கேட்கினம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் அந்த புல்லாங்குழல் புல்லாங்குழல் யோசிச்சிருக்கிறார். ஓகே, நான் புல்லாங்குழல் வாசித்தா நல்லா இருக்கும், கேட்க ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்கிறார். அதை போல தான் பிள்ளைகள் இப்போ எங்கள்கிட்ட வந்து ஏதாவது இருக்கும். சரியோ, இப்போ எங்கள்கிட்ட நல்ல ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும் எங்களுக்கு இல்லையே, சரியோ. ஆனால் அது நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு அது இது இப்படி தானுன்றது தெரியாமல் இருந்திருக்கும். என்ன நாங்கள் முயற்சி செய்ய வேணும். நாங்கள் நல்லா பாட்டு பாடுவோம்டா, பாட்டு பாடி 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 பழக வேணும். சரி, எங்களுக்கு எந்த இடத்துல பாட்டு பிழைக்குதோ அதை நாங்கள் என்ன செய்யலாம்? வேற ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்டு செய்து பழகலாம். சரி, உங்களை டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் வடிவாக சொல்லி தெரிவினா டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை வந்து நாங்கள் மேலும் மேலும் என்ன செய்ய வேணும்? நல்லா டான்ஸ் ஆடி ஆடி பழகலாம். பழங்குகிற தெரிஞ்சிருக்கு. அப்போ சரின்னு நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை எங்களுக்கு இது வராது. நிறைய இவ்வளோ பேருங்க நிறைய யோசிக்கிறாரு. என்ன தான் என்ன செய்யலாம்? தண்ணிக்குள்ள நின்று பாட்டு பாடினா நல்லா வருமோ, தனியாக நின்று இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண வேணுமோ, சரி ஒரு குயில் டீச்சர்கிட்ட போகலாமோ இப்படிலாம் செய்து பழகித்தான் அவர் என்ன இப்போ நல்லொரு நாதஸ்வர என்ன புல்லாங்குழல் இசைக்கிற கலைஞராக வந்திருக்கிறார். நீங்களும் என்ன செய்யலாம்? நல்ல சிறந்த ஆசிரியர்களை தேடி போகலாம், உங்கள்கிட்ட கேட்கலாம், உங்களோட டீச்சர்ஸ்கிட்ட அக்காவிட்ட கேட்கலாம், அம்மாட்ட கேட்கலாம்னு சொல்லி தெரிவினா. சரி, எங்களால் இயலாது, என்னால் முடியாதுன்னு இருக்க கூடாது. எங்களால் எல்லாமே
சிறப்பாக செய்ய முடியும். சரியோ பிள்ளைகள்? இந்த உங்களுக்கு பட்டு நெறின்ற கதை பிடிச்சதா? பிடித்தது. கதையிலேருந்து என்ன விளங்கினது? ஓ, முயற்சி திருவினை ஆக்கம். முயன்றால்தான் எல்லாமே முடியுமே தவிர முயலாட்டி என்ன நடக்கும்? ஒன்றுமே செய்ய முடியாது. சரியோ பிள்ளைகள்? நாங்கள் ஒரு நரிப்பாட்டு ஒன்று பாடுவோமோ? ஓ சரி, டீச்சர் மேல் பாடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்து பாடுங்க. சரியோ? நல்ல நல்ல நரியே, நல்ல நல்ல நரியே, காட்டில் வாழும் நரியே, காட்டில் வாழும் நரியே, ஊளையிடும் நரியே, ஊளையிடும் நரியே, ஊக்கமான நரியே, ஊக்கமான நரியே, தந்திரங்கள் செய்கின்றாய், தந்திரங்கள் செய்கின்றாய், புத்திசாலியாகின்றாய், புத்திசாலியாகின்றாய், அனைவருக்கும் உதவுவாய், அனைவருக்கும் உதவுவாய், அன்பான நரியே, அன்பான நரியே, ஊ ஊ சரியே? சரி, டீச்சருக்கு திருப்பி சொல்லித்தாரேன், நீங்களும் பாடுங்க. ஊ 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 நல்ல நல்ல நரியே, காட்டில் வாழும் நரியே, ஊக்கமாக ஊளையிட்டு திரிகிறாய், ஊக்கமான நரியே, தந்திரங்கள் செய்கிறாய், புத்திசாலியாகிறாய், அனைவருக்கும் உதவுவாய், அன்பான நரியே. பிள்ளைகள், இந்த நரி என்ன செய்யும்டா, எல்லாரும் ஒரு ஐடியா கேட்க வேணும், நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், ஏதாவது உதவி செய்ய வேணும்டா, எல்லா அந்த சிங்கம் என்றாலும் போய் நரிட்ட தான் ஆலோசனை கேட்பார், என்ன செய்யலாம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, சரி நான் என்ன செய்கிறதுண்டு. அதே மாதிரி முயலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த சிங்கம் நடுவில் என்ன கூப்பிட்டு சாப்பிடுது, என்ன செய்ய வேணும்னு நரிகிட்ட போய் கேட்டால் நரி வந்து அதுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லும். சரி, அதே மாதிரி ஆமைக்கு போய் நல்ல ஒரு ஐடியா சொல்லும், குரங்குக்கு போய் நல்ல ஒரு ஐடியா சொல்லும். அப்படி நரி வந்து சரியான தந்திரமான விலங்கும் புத்திசாலியான விலங்கும் தான் பிள்ளைகள், தன்னை காத்து கொள்ளும். அதே மாதிரி மற்ற விலங்குகளுக்கும் என்ன செய்வினாம், மற்ற விலங்குக்கும் அந்த நரி போய் உதவி செய்யும். எல்லா அனைத்து மிருகங்களும் வந்து இப்படி ஒரு என்ன நரிட்ட வந்து நல்ல ஐடியாஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுவினோம். சரி, அவருடைய தந்திரங்கள்ன்றது எல்லாரும் அப்படி முடிவெடுக்க மாட்டோம் தானே, ஆனால் அவர் நல்ல சிறந்த தந்திரங்களை வழங்கி கொள்ளுவார். சரியோ? நாங்களும் புத்திசாலியாக இருக்க வேணும் தானே பிள்ளைகள், நல்ல புத்திசாலியாக இருக்க வேணும். அதே மாதிரி தான் இந்த நரியும் என்ன செய்வார், ஒரு நல்ல ஒரு புத்திசாலியாக தான் அவர் அங்கே இருப்பார். சரியோ பிள்ளைகள்? நாங்கள் நரியின பாட்டு ஒன்றும் படிக்கிறாங்க, நரியின கதை ஒன்றும் படிக்கிறாங்க. வேறு என்ன செய்கிறாங்க? ஓ, நல்லா ஊழடுறாங்க. வீட்டு அம்மா பேசினவாவோ? இல்லை, கை தட்டினவா? என்ன நீங்கள் எல்லாம் கட்டிக்கார பிள்ளைலாம் நல்லா ஊழையிட்டு பாட்டு பாடி கொண்டு வந்தீங்கன்னு. அதே மாதிரி இப்போ நீங்கள் மாடை பார்த்தீங்கன்னா பா உம்பா உம்பான்னு சொல்லி மாட்டுன்ற சவுண்டோட போவீங்க, கோழி மாதிரி கொக்கரிச்சு கொண்டு இருப்பீங்க, கொக்கோ 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 கண்டு. சரியா? கிளீனா மாதிரினா கிளீன மாதிரி கீ 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 என்னாண்டி இருப்பீங்களே. எந்த சவுண்ட் கேட்குதோ அதில் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடலாம், என்ன செய்யலாம், அப்படி சொற்கள் சொல்லலாம். கிளீனைன்னு சொல்ல
சொல்லி கிளி சொல்லும். நரினா என்ன சொல்லும்? அம்மா இங்கே வாங்கோ ஓ ஓ ஓன்னு சொல்லி சொல்லும். என்ன அதே மாதிரி நாயிண்டா ஆமாம் ஓ ஓ ஓ அம்மா ஓ உங்க வாங்கோ என்று சொல்லி சொல்லுமே. அப்போ எங்களை வாய்க்கெல்லாம் அப்படி நாங்கள் செய்து பார்த்து பழகி கொள்ளலாம். என்ன பிள்ளைங்க நல்ல ஒரு பாட்டும் கதையும் சேர்ந்தே படித்த நாங்கள். சந்தோஷமாக இருந்ததோ? சந்தோஷமாக இருந்தது. என்ன பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வேறு கதையில் ஈட்டி பழகலாம். பிள்ளை நான் உங்களுக்கு கதை சொல்ல வந்த அப்புறம் தான் நிறைய கதைகள் தேடி தேடி பிடிச்சேன். நான் ஆராய்ஞ்ச நான் சரியோ தேடி பிடிச்சேன். நான் உங்களால் தான் நானும் நல்ல ஒரு கதை சொல்கிறது. பாட்டு இல்லாமல் பாட்டு தேவைன்னா இங்கே தான் வந்து பட்டுன்னு பாட்டு எழுதி போட்டு பாடுறேன் நான். சரியோ இப்போ உங்களால் தான் நானும் இது செய்திருக்கிறேன். ஓ நல்ல கௌசி டீச்சர்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.